गणानान्वा गणपतिगं अवामहे कविं कवीनां भूमस्तवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणस्पत आनशृण्वन्नोदिपश्रेदशादनं स्वाहा। नमो राधपतये नमो गणपतये नमः प्रमदपतये नमस्ते स्थलम्बोदराय एकदन्ताय विघ्नविनाशिने सविहिताय श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा स्वाहा। महागणपतये इदन्न मम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् स्वाहा स्वाहा। महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा स्वाहा। वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् स्वाहा स्वाहा। महादेवी च विद्महे ब्रह्मपत्नी च धीमहि तन्नो वाणी प्रचोदयात् स्वाहा स्वाहा। ओं तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् स्वाहा स्वाहा। सर्वत्र देवताभ्यो இதன்ன மமா. இதன் மூலியமா எல்லா திருஷ்டியும் போயிடும். இனிமே எல்லாம் நல்லதே நடக்கும். இந்தாங்கோ, இதை வாங்கிக்கோ. நான் எழுதி கொடுத்துருக்கிற நேரம் தான் நல்ல நேரம். பொண்ணோட ஜாதகத்தையும் பையனோட ஜாதகத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது இந்த நேரத்தில் சாந்தி முகூர்த்தத்துக்கு போனாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு பொன் குழந்தை தான் பிறக்கும். எதுவா இருந்தாலும் 1க்கு 2 தடவை நல்லா பார்த்து சொல்லுங்க ஐயரே. இந்த ஹோமத்தை முடிச்சிட்டு இன்னொரு ஹோமத்துக்கு போற அவசரத்துல போற போக்குல ஏதாவது சொல்லிட்டு போயிடாதீங்க. ஏன்னா கல்யாண மண்டபத்திலேயே ஏகப்பட்ட பிரச்சனை. விஸ்வா உயிருக்கு ஆபத்து வந்தப்ப கல்பனாதான் வந்து காப்பாத்துனா. எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டேன். இனிமே இந்த ஜாதக பிரகாரம் இவாளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ரொம்ப அமோகமா இருப்பா. நான் எழுதி கொடுத்தபடி ராத்திரி மணி 9:05க்கு இவாளை சாந்தி முகூர்த்தத்துக்கு அனுப்பலாம். இவா 2 பேரோட ஜாதகத்தை வச்சு துல்லியமா கணிச்சு நான் எழுதி கொடுத்துருக்கேன். இந்த நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் பண்ணா பிறக்க போற குழந்தை பெண் குழந்தையா தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷம் ஐயரே. எங்க வீட்டுல பிறக்க போற முதல் குழந்தை மகாலட்சுமியா தான் இருக்கணும். இதுதான் எங்க குடும்பத்துல எல்லாரோட ஆசை. ஐயரே, நீங்க சொன்னதுல எதுவும் மாற்றம் இல்லையே? வந்ததுலேருந்து 1000 தடவை சொல்லிட்டீங்க. அதே போல உங்களுக்காகவே 1000 தடவை 2 பேரோட ஜாதகத்தையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். கவலைப்படாதீங்கோ, உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வரப்போறா. என் ஜோசியம் என்னைக்கும் பொய்யானதில்லை. இந்தாங்க. இரண்ய கர்ப்பகர்ப்பஸ்தம் ஹேமவீரம் விபாவசு அனந்த புண்ணியபலதம் பிரகசாந்திம் பிரியஸ்சமே சதமானம் பவதி சதாய புருதேந்திரிய ஆயுஷேவேந்திரிய பிரதிதிஷ்டதி ஷேமமேவா வருண்யை தீர்காயுஷ்மான் பவ ஷேமமேவா வருண்யை. என்ன சம்பந்தி, ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? சந்தோஷமா இருங்க. நந்தினி, என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? என்னம்மா ஏன்?
என்னம்மா ஆச்சு? உனக்கு பெண் குழந்தை பிறக்கிறது பிடிக்கலையா? என்னம்மா பேசுற நீ? 3 பொம்பளை பிள்ளைகளோட பிறந்தவ, அவங்க கூடயே ஒன்னா வளர்ந்தவ, அவளுக்கு பொண்ணோட அருமை தெரியாது? கண்டிப்பா நம்ம மருமக பெண் குழந்தை வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். என்ன நந்தினி, நான் சொல்றது கரெக்ட் தானே? பின்னையே நந்தினி ஒரு மாதிரியா இருக்கா? மா ஆ? ஹோமம்மா எரிச்சல்ல எனக்கே பாரு கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. அச்சச்சோ, அப்படியா? வேற ஒண்ணும் இல்லல்ல? ச்சே, வேற என்ன? மாப்பிள்ள, நந்தினிய நீங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். அவளை நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இருந்தாலும் எங்க கடமைக்காக சொல்றோம். அவகிட்ட ஏதாவது குறை இருந்தாலோ, அவ ஏதாவது தப்பு பண்ணிருந்தாலோ அவளை மன்னிச்சு நல்லபடியா பாத்துக்கங்க மாப்பிள்ள. நீங்க இதெல்லாம் சொல்ல வேண்டாத்த, அது என் கடமை. சார், ஹோமெல்லாம் நல்ல திருப்தியா கிராண்டா நடந்தது. எனக்கு சம்பாவனையும் ரொம்ப திருப்தியா இருந்தது. நீங்க அடிக்கடி இந்த மாதிரி சுபகாரியங்கள்லாம் பண்ணிட்டு சேமமா இருங்கோ. நல்லது சாமி. தேங்க்யூ. எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். என் லவ் அக்செப்ட் பண்ணதுக்கு. ஹலோ, என்ன ஒன்னும் பேச மாட்டியா? உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? நந்தினி, உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டேன். ஏன் கேக்குறீங்க? தெரிஞ்சுக்கணும். உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு தெரியணும். நான் என்னெல்லாம் செரிஷ் பண்ணுவேன்னு உனக்கு தெரியணும். அப்பதான் பிடிச்சதை செய்ய தெரியும், பிடிக்காததை செய்யக்கூடாதுன்னு தெரியும் இல்லையா? என்ன வெக்கமா? புக்ஸ் எல்லாம் படிப்பியா? இல்ல, எனக்கு பழக்கம் இல்ல. மூவிஸ்? சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா எங்களை சினிமாக்கெல்லாம் கூட்டிட்டு போனதில்ல. அதனால சினிமா பார்க்கறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல.
புக்ஸ் இல்ல, மூவிஸ் இல்ல, சாப்பிடாம இருக்க மாட்டேல்ல. என்ன ஃபுட் பிடிக்கும்? இந்தியன், கான்டினென்டல், ஓரியன்டல்? அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. That's okay. ஒன்றும் பிரச்சனை இல்லை. Just relax. நந்தினி, இது யாருன்னு தெரியுதா? யார் இது? நீதான். இது நானா? என்ன மாதிரி இல்லையே. அப்புறம் வேற யாரா? முதல்ல உன்னை பஸ் ஸ்டாப்ல ஃபாலோ பண்ணிட்டு வருவேன்ல, அப்ப உனக்கே தெரியாம எடுத்தது. ஒன்னு போட்டோ எடுத்து அதையெல்லாம் பிரிண்ட் போட்டு ரூம் பூரா ஒட்டி வச்சு என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா? நல்லா இருக்கா? ஏங்க, உங்களுக்கு ஒரு போட்டோ கூட எடுக்க தெரியாதா? பாருங்க, என் மூஞ்சி சரியாவே தெரியல. உன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை பஸ் ஸ்டாப்ல பார்த்த உடனே எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் லென்ஸ் பாருங்க, கொஞ்சம் கீழே, கொஞ்சம் மேல பாருங்க, லைட் வாங்கிக்கங்க, நவ் ஸ்மைல் ப்ளீஸ். அப்படி எடுக்கவா? ஏதோ சொல்ல போறா. சிரிச்சு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இது இன்னும் அழகா இருக்கு. நீ சிரிச்சாலும் சிரிக்கலனாலும் அழகுதான். அழகு தேவதை. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நீ என்ன வேண்டான்னு சொன்ன போதும் சரி, உங்க அப்பா அம்மா என்ன வேண்டான்னு சொன்ன போதும் சரி, நம்ம கொஞ்ச நாள் பார்க்காம இருந்தோம், அந்த டைம்லயும் சரி, மனசுல கஷ்டம் இருந்ததே தவிர இது நடக்கும்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் டைம். அந்த டைம் வந்தா எதுவுமே நடக்கும். நம்ம நேரத்தை நம்ம குறிக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாமே போய் இந்த நிமிஷம், இந்த நொடி, அதை ரசிக்கணும், என்ஜாய் பண்ணணும். அதுக்கு நமக்குள்ள லைஃப் வேணும், எனர்ஜி வேணும். மெயினா நம்பணும் நந்தினி. நான் நம்பினதுனால தான் இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நந்தினி, வாட்ஸ் ராங் வித் யூ? உன் ஃபேஸ் எப்படி வேர்த்து இருக்கு தெரியுமா? என்னாச்சு நந்தினி? என்ன ப்ராப்ளம் உனக்கு? சி, என்ன நந்தினி நடக்குதுங்க? நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? ஏன்னா நான் உன் ஹஸ்பண்ட், நீ என் வைஃப். இது நம்ம ஃபர்ஸ்ட் நைட். இதுக்கு முன்னாடி வெளியில நடந்தது சரியா? ஏன் எல்லாரும் இப்படி நடந்துக்கிறாங்க? நீங்க என்ன ஏமாத்துறீங்களா? நான் ஏமாத்துறேனா? பின்ன என்னங்க? நமக்கு பொம்பளை குழந்தை பிறக்க கூடாது, அப்படி கருவுல உருவாகுனா அபார்ஷன் பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல, மறந்துட்டீங்களா? நான் எங்க மறந்தேன்? அப்புறம் எதுக்காக ஐயரை கூப்பிட்டு வச்சு இந்த நேரத்துல சாந்தி முகூர்த்தம் பண்ணா பொம்பளை குழந்தை பிறக்கும்னு எல்லாரும் கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க? அவங்க செஞ்சு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க வேண்டான்னு சொல்லி இருக்கணும். நான் எப்படி அதை வேண்டாம்னு சொல்ல முடியும்? பாத்தீங்களா, இப்பவே நீங்க மாத்தி பேசுறீங்க. நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனா? நடக்காது, எதுவுமே நடக்காது, பயப்படாத. எப்படிங்க நடக்காம இருக்கும்? ஐயர் குறிச்சு கொடுத்த நேரத்துல தான் நீங்க ரெடி ஆயிட்டே வந்திருக்கீங்க. அந்த நேரத்துல சாந்தி முகூர்த்தம் நடந்தா கண்டிப்பா பொம்பளை குழந்தை தான் பிறக்கும். என்னோட கண்டிஷன் என்ன? எனக்கு பொம்பளை குழந்தை பிறக்க கூடாது. வந்த முதல் நாளே அதை தூக்கி எறிஞ்சிட்டீங்களே.
என்ன பேசுற? எந்த உலகத்துல இருக்க? யாரோ ஒருத்தர் டைம் குறிச்சு அந்த நேரத்துல நம்ம சாந்தி முகூர்த்தம் நடத்தினா பொம்பளை புள்ள பிறந்துரும் சொன்னா பிறந்துருமா? வெளியில யாகம் அது இதுன்னு பண்ணாங்களே. படிச்ச பொண்ணு தானே நீ. யாரோ சரி, இப்ப என்ன? அவங்க சொன்ன டைம்ல சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாது, அவ்வளவுதானே? நடக்காது. இல்ல இத பாரு, இப்பவும் சொல்றேன், நான் உனக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இல்லங்க, எனக்கு என்னமோ ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு? என் மேல நம்பிக்கை இல்லையா? அதுக்கு இல்லங்க, உங்க அப்பா அம்மா 2 பேரும் எனக்கு பொம்பளை குழந்தை தான் பிறக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்காங்க. அத நினைச்சதாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க என்ன நினைச்சா என்ன நந்தினி? நாம என்ன நினைக்கிறோங்கிறதா முக்கியம். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன், அதை நான் காப்பாத்துவேன். நீ தயவு செஞ்சு தைரியமா இரு. இது போதுங்க எனக்கு. கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காம போய் நிம்மதியா படுத்து தூங்கு. நீ போய் நிம்மதியா படுத்து தூங்குன்னு தான் சொன்னேன். வா வா நந்தினி. உட்காரு, நிம்மதியா தூங்கு. ஒரு பிரச்சனையும் வராது, சரியா? ரேவதி, ரேவதி, ஏய் ரேவதி, எழுந்துருடி. அக்கா இன்னும் டைம் ஆகலக்கா. இன்னும் டைம் ஆகல, எழுந்துரு. டைம் ஆயிருந்தா நந்தினிக்கா தான் காஃபி கொடுத்துருக்கோம்ல. ஏண்டி இதுக்காக அவ புருஷன் வீட்ல இருந்து வந்து எழுப்புவாளா? எழுந்துருடினா. ஆமால, அவதான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாளே, எனக்கு மறந்தே போச்சு. போ மறப்ப. டைம் பாரு. ஐயோ, மணி 8 ஆச்சு, நான் காலேஜுக்கு வர போணுமே. இதுக்கு தான் சொன்னேன் டைம் ஆயிடுச்சுன்னு. ஆனா நான் காஃபி குடிக்காம எப்படி? காஃபி இல்ல ஒண்ணு இல்ல, எழுந்துருடினா. ஏய், இதெல்லாம் யார் மடிச்சு வைப்பா? இத்தனை நாளா நந்தினியை கதை பண்ணிட்டு இருந்தா, இப்ப நீ பண்ணு. நந்தினி எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்கா. ஐயோ, சட்டையெல்லாம் கசங்கிருக்க. இதை போட்டு எப்படி ஆபீஸ் போறது? வள்ளி, வள்ளி, என்னங்க என்ன வள்ளி இது? சட்டை எப்படி கசங்கிருக்கு? அதெல்லாம் அயன் பண்ணி வைக்க வேண்டாமா? நான் என்னைக்கு அயன் பண்ணிருக்கேன் இன்னைக்கு பண்றதுக்கு? சரி, அதுக்காக இந்த கசங்கின சட்டையை போட்டுக்கிட்டு ஆபீஸ் போக முடியுமா? நல்லாவா இருக்கும்? சரி இருங்க, நான் போய் அயன் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன், நீங்களே பண்ணிக்கோங்க. இரு, நானே அயன் பண்ணிக்கிறதா? அது தெரிஞ்சிருந்தா இத்தனை நாளா நானே பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டேனா? இதை கொண்டு போய் கடையில கொடுத்து அயன் பண்ணிட்டு வந்திருக்க கூடாதா? எனக்கு எப்படிங்க இதெல்லாம் தெரியும்? இதெல்லாம் நந்தினி தான் பாத்துக்கிட்டு இருந்தா. நந்தினி இல்லாத குறை எனக்கு இப்பதாங்க தெரியுது. கசங்கின சட்டையை போட்டுக்கிட்டு ஆபீஸ் போக முடியுமா? நீங்க ரெடி ஆகுங்கப்பா, நான் அயன் பண்ணி தரேன். இந்தாம்மா, சீக்கிரம் பண்ணு. நேரமாச்சு, சீக்கிரம் டிஃபன் பாக்ஸும் பேக்கையும் எடுத்துட்டு வந்து நந்தினி. அவ இல்லையோ? நந்தினி நந்தினி நந்தினி, எல்லாத்துக்கும் நந்தினி தானா? இந்தாங்கப்பா. இந்தாங்க. என்னடி பண்றது? அந்த அளவுக்கு அவ இந்த வீட்டை ஆக்கிரமிச்சிருக்கா. அவ கல்யாணம் ஆகி போன மாதிரி நமக்கு இன்னும் தோணவே இல்லை. அவ இருக்கிற மாதிரியே இருக்கு. அவ அங்க என்ன பண்றாளோ ஏது பண்றாளோ?